இரண்டு அருமையான பாடல்கள் கேட்டோம். தம்பி எபினேசர், தம்பி சாம் இருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. வாலிப பிள்ளைகள் அழகாக பயிற்சி செய்து கர்த்தரை பாடி மையப்படுத்துவது எத்தனை ஆனந்தம். பிள்ளைகளோடு தேவன் இருப்பாராக. ஆண்டுடைய கிருபையினாலே நாம் இந்த நாளில் ஒரு விசேஷமான செய்தியை படிக்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு அதிகாரத்தை படிக்க வேண்டும் என்று நேற்று இரவு. அந்த அதிகாரத்தை முழுமையாக இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன படிச்சிட்ருக்கிறோம் என்றால், பரிசுத்த பரம அபிஷேகம், ஹோலி அண்ட் ஹெவன்லி அனாயிண்டிங் என்ற தலைப்பில் நாம் சத்தியங்களை கற்று வருகிறோம். இந்த தொடர் பாடங்களில் இன்றைக்கு நாம் படிக்கப் போவது பாடம் 9, சரிங்களா? லெசன் 9, பார்ட் 9. என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் என்றால், பொன் குத்து விளக்கும் 2 ஒலிவ மரங்களும். பொன் குத்து விளக்கும் 2 ஒலிவ மரங்களும், த கோல்டன் லேம்ப் அண்ட் த 2 ஆலிவ் ட்ரீஸ். சகரியா 4 அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். மறுபடியும் நான் அவரை நோக்கி, சகரியா தான் கூட இருந்த தூதனை நோக்கி, 2 பொற்குழாயின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது. தீர்க்கதரிசிகள்னு ஆண்டு இப்படி தான் பேசியிருக்கார். எசேக்கியேல் படிச்சிருக்கோம், தானியேல் படிச்சிருக்கிறோம், யோவான் வெளிப்படுத்தல் எழுதும் பொழுது இந்த மாதிரி சம்பாஷணைகள் படிக்கலாம். அதே போல தான் சகரியா. அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இந்த சகரியா 4 அதிகாரத்தை நாம் இந்த நாளில் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் படிக்க போகிறோம். பலத்தினாலும் மேலே, பராக்கிரமத்தினாலும் மேலே, அப்படி இப்படி நம்ம நிச்சயம் அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன, ஆழம் என்ன என்பதை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய திருவசனம் திறந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் படிக்க போகிற இந்த பாடத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் விளக்கி தர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்துங்க. உம்முடைய வசனத்திற்கு நேராக ஆவியானவர்கள் இருதயங்களை ஈர்த்து கொள்ளும்படியாய் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவை பேசும், கர்த்தாவை சொல்லும், அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊக்கம் கொடுப்பவர் ஒருவர் தேவை, என்கரேஜர். நமக்கும் யோசித்து பாருங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு சிலர் இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு சிலர் இருப்பாங்க. ஒவ்வொரு மனிதனும் பிறரை ஊக்குவிக்கிறவராக விளங்க வேண்டும், தூண்டி விடுகிறவராக அல்ல. ஊக்கம் கொடுக்கிறவங்களா நம்ம இருக்கணும், தூண்டி விடுறவங்களா இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, பைபிளில் பாருங்க, தானியேலை தரியு ராஜா ஊக்கப்படுத்தினான். தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜாவுக்கே தெரியாது, தரியு ராஜாவுக்கு. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்படித்தானே? ஒரு புறஜாதியாம் பாருங்க, இவனை தானியேலை உற்சாகப்படுத்துறாரு, ஊக்கப்படுத்துறாரு. தானியேல் 10 அதிகாரத்தில் படித்தோம் அப்படின்னா, மனிதர்களை தேவதூதர்கள் இறங்கி வந்து என்ன செஞ்சுருக்காங்க? என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணம், தானியேல் 10:19, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்றான். ஏஞ்சல் came down and encouraged Daniel. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த இடத்துல தானியேல் 10:19 தானியேலை உற்சாகப்படுத்துகிறவர் வந்து இயேசு கிறிஸ்து தான். மிகாவேல் இறங்கி வந்து அவர் ஊக்கப்படுத்துகிறார். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் தினங்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். அப்போ லூக்கா 1:30 பாருங்க, மரியாளை கேப்ரியேல் தூதன் திடப்படுத்தினான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்.
தேவன் வித்தியாசமான வழிகளில் விடாய்த்து போன தம் ஜனத்தை ஊக்குவித்திருக்கிறார். 70 ஆண்டுகால பாபிலோனிய சிறையிருப்பின் முடிவின் போது, 70 வருஷம் முடிய போது, அந்த சமயத்தில் யூத ஜனத்தை தேவன் எப்படி ஊக்கப்படுத்தினார் என்று அறிவீர்களா? எப்படி ஆண்டவர் ஊக்கப்படுத்தினார்? இறை ஜனத்தை ஊக்குவித்த 2 தீர்க்கதரிசிகள், வயோதிப தீர்க்கதரிசியும் வாலிப தீர்க்கதரிசியும். ஒரு வயசான தீர்க்கதரிசி, ஒரு வாலிப தீர்க்கதரிசி. யார் அவர்கள்? பாபிலோனிலிருந்து புறப்பட்டு போய் எருசலேமில் ஆலயத்தை கட்டும் பணியில் மீதமான யூதர்களை ஊக்கப்படுத்துவதற்கென்று ஆண்டவர் 2 தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தினார். ஒருவர் ஆகாய், ஆங்கிலத்தில் ஹகாய் அப்படின்னு சொல்லுவோம், ஆகாய் தீர்க்கதரிசி. இன்னொருவர் ஒரு வாலிப தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி. ஆகாய் என்ற வயதான தீர்க்கதரிசி தேவ ஜனத்தை ஊக்கப்படுத்த அவர் 4 மாதங்களில் கொடுத்த 4 செய்திகள் தான் 2 அதிகாரங்கள் கொண்ட ஆகாய் புத்தகம். இந்த ஆகாய் புத்தகத்தில் எந்த தரிசனமும் இல்லை. சகரியா வாலிப தீர்க்கதரிசி எருசலேமை குறித்த 8 தரிசனங்கள். நல்ல கவனிங்க, ஆகாய் சகரியா. சகரியா இதில் எருசலேமை குறித்த 8 தரிசனங்களை கர்த்தர் சகரியாவுக்கு தந்தார். அதனால இது ஒரு பெரிய தீர்க்க தரிசன புத்தகம். 14 அதிகாரங்கள் கொண்ட நீண்ட புத்தகம் இந்த சகரியா புத்தகம். சரிங்களா? சகரியானோட நம்ம இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு சகரியா இருந்தார்ல, யோவான் ஸ்நானோட அப்பா சகரியா. அந்த சகரியா நினைச்சக்கூட, அந்த சகரியா வேற, இந்த சகரியா வேற. சரிங்களா? இதை மனதில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். முதியவரும் இளையவரும் இணைந்து அருமையாய் ஊழியம் செய்தனர். உள்ள வயதான தீர்க்கதரிசி, ஒரு வாலிப தீர்க்கதரிசி. இவர்களை குறித்து பாருங்களேன். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள், தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. யாருங்க உதவியா இருந்தா? 2 தீர்க்கதரிசிகள். அதான் எஸ்ரா 6:14 வாசிக்கிறோம். இந்த 2 பேரும் ஜனங்களை உற்சாகப்படுத்தினதுனால பாருங்க, அந்த எருசலேமின் வேலைகள், கட்டுமான பணிகள், அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. அதை கட்டி முடித்தார்கள். ஆகவே ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு யார் தேவை? we need encouragers. ஊக்குவிக்கிறவர்கள் தேவை. ஊக்குவிக்கிறோமா? ஊக்குவிக்கிறோமா? மனசில் கை வச்சு யோசித்து பாருங்க. மற்றவர்களை சத்தியத்தில், விசுவாசத்தில், ஆலயத்தில் ஊக்குவிக்கிறோமா? உன்னத தேவனின் பணியில இன்று நாம் என்ன செய்கிறோம்? ஊக்குவிக்கிறோமா? உடைத்து உருப்படாமல் போக செய்கிறோமா? உடைச்சு விடுறது எல்லாத்தையும். பிரியமானவர்களே, இந்த சகரியா ஆகாய் 2 பேரும் ஊக்குவிக்கிற வேலையை செய்தார்கள். சகரியா கண்ட ஆச்சரியமான 5ஆம் தரிசனம். சகரியா 4ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கணும். 8 தரிசனங்களையும் இந்த சகரியாவுக்கு ஒரே ராத்திரியில், கலக்கமான ஒரே ராத்திரியில் தேவன் சகரியாவுக்கு அருளினார். அந்த டேட்டு கூட இருக்குது ஹிஸ்ட்ரியில். கிமு 519 பிப்ரவரி 15ஆம் தேதி தேவன் என்ன செய்தாராம்? 8 தரிசனங்களை ஒரே ராத்திரியில் ஆண்டவர் சகரியாவுக்கு கொடுத்தார். சகரியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே படிக்கிறோம். தரிய அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியில், அது யூத கேலண்டர் படி, நம்ம கேலண்டர் படி பிப்ரவரி 15 கிமு 519 என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். முதல் 5 தரிசனங்கள் ஊக்கம் மற்றும் ஆறுதல் அளிப்பவை. நீங்கள் படித்து பாருங்கள் இந்த சகரியா புத்தகத்தை. முதல் 5 தரிசனங்கள் என்கரேஜ்மெண்ட் அண்ட் கம்ஃபர்ட். அடுத்த 3 தரிசனங்கள் நியாய தீர்ப்பு சம்பந்தமானவை. ஆக மொத்தம் எத்தனை தரிசனங்கள்? 8 தரிசனங்கள். நம்ம பொதுவாக அந்த தானியேல் வெளிப்படுத்தலே பேசி பேசி கேட்டு கேட்டு பழகிட்டோம்.
மற்றதெல்லாம் நம்ம பார்க்கல, படிக்கலை. அந்த 8 தரிசனங்களும் சகரியா முதல் 6 அதிகாரங்களில் அடங்கியுள்ளன. இந்த 8 தரிசனங்களில் மிகவும் அழகான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தரிசனம் எதுன்னா இந்த 5வது தரிசனம். அது முழுக்க முழுக்க சகரியா 4ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சரிங்களா? நாம் சகரியா 4ஆம் அதிகாரத்துக்கு போவோமா? முதலாம் வசனம் என்ன சொல்லுது? என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. என்ன அர்த்தம்? 4 தரிசனங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன், 4வது தரிசனம் வரைக்கும் பார்த்த சகரியா தூங்கிட்டார்னா சோம்பேறித்தனத்தில் தூங்கிட்டார்னு அர்த்தம் கிடையாது. அல்லது அலுப்புல களைப்புல தூங்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அன்பானவர்களே, பைபிளில் தீர்க்கதரிசிகள் அனுபவம் அப்படி தான் இருந்துச்சு. செத்தவனை போல் விழுந்துருவாங்க, வியாதிப்பட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ அதே போல் இவர் என்ன பண்ணிடுறாரு? அப்படி நித்திரை மயக்கமாயிடுறார் சகரியா. 5ஆம் தரிசனம் காணும் முன்னே தேவதூதன் சகரியாவை எழுப்பிவிட வேண்டியதாயிற்று. தரிசன வேளைகளில் தீர்க்கதரிசிகள் பலனற்று தான் போயிருந்திருக்கின்றனர், பலன் இழந்திருக்கிறார்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 15லேருந்து 19 இதெல்லாம் படிச்சு பாருங்க. தானியேல் அப்படியே பலனற்று போயிடுவார். அதனால தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து திடன் கொள் அப்படின்னு சொன்னார். படித்தோம்ல? அப்போ இதாங்க தீர்க்கதரிசிகளுடைய அனுபவம், உண்மையான தீர்க்கதரிசிகள் அனுபவம். ஆனால் இன்றோ அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்ட அனுபவம் ஒன்றுமே இல்லாமல் அவங்க மயங்கி விழுகிறதும் கிடையாது, வியாதிப்படுறதும் கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்று பார்த்தேன், இன்னைக்கு காலையில் பார்த்தேன் அப்படின்னு ஓயாம கதை விடுறது தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில் இன்னைக்கு நிறைய பேர் ஏமாற்றி திரிகின்றனர். நாமும் அவர்கள் பின்னே ஏமாந்து அலைகின்றோம். உண்மையா இல்லையா? சரி, இப்போ பாருங்களேன், சகரியா அனுபவம் வித்தியாசமாக இருந்துச்சு. சகரியா கண்டது என்ன? அவர் என்ன கண்டார்? சகரியா புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்க. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். இது 5வது தரிசனம். இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒளிவு மரங்கள் இருக்கிறது என்றேன். என்ன பார்க்குற அப்படின்னு தேவதூதன் கேட்குறாரு. அதற்கு சகரியா பதில் சொல்கிறார். அவர் என்ன பார்த்தாரு? ஓகே, அப்புறம் 11-12 வசனங்கள் பாருங்கள். பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒளிவு மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒளிவு மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். கேள்வியாக கேட்டுட்டு இருக்காரு சகரியா. ஓகே, இந்த பிக்சர் நல்லா பாருங்க. தேவதூதன் இருக்கிறாரு, பக்கத்தில் சகரியா இருக்கிறாரு. சகரியா தனக்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்துச்சு? அந்த 7 கிளைகள் கொண்ட குத்து விளக்கு இருந்துச்சுல்ல, அதுபோல முழுவதும் பொன்னால் செய்யப்பட்ட குத்து விளக்கை பார்க்கிறார். அதில் 7 குழாய்கள் இருக்கா? 7 குழாய்கள் இருக்கு. அவற்றிற்கு மேலே ஒரு பெரிய கிண்ணம். கிண்ணத்தை காணன்றீங்களா? ஓகே, பாருங்க, அடுத்த படத்தை பாருங்க. ஒரு கிண்ணம் இருக்கா? அந்த குத்து விளக்குக்கு மேலே ஒரு கிண்ணம் அல்லது ஒரு எண்ணெய் பாத்திரம். இது பொன் குத்து விளக்கின் 7 குழாய்களுடனே கனெக்ட் ஆயிருக்கா? 7 அகல்களோடு இணைந்து இருக்கிறது. பெரிய கிண்ணத்திலிருந்து எண்ணெயானது பொன் குத்து விளக்கின் 7 அகல்களுக்கும் இறங்கியது. சரிங்களா? பாருங்க, அந்த மரத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அந்த கிளைகள்லேருந்து எண்ணெய் கிண்ணத்துக்கு வருது, பெரிய கிண்ணம். அந்த பெரிய கிண்ணத்திலிருந்து இந்த 7 அகல்களுக்கும் எண்ணெய் இறங்குகிறது. சரி, ஆனால் அந்த கிண்ணம் எப்படி எண்ணெயால் நிரம்பியது? அங்கே யாராவது எண்ணெய் கேனில் எண்ணெய் ஊற்றிட்டே இருந்தாங்களா? இல்லை.
ஊற்றுவதற்கு கைகள் ஏதாகிலும் தெரிகிறதா? இல்லை. கிண்ணத்துக்கு மேல் குழாய்களோ மானிட முயற்சிகளோ எதுவுமே இல்லை. குத்துவிளக்கின் வலதுபுறம் இடதுபுறம் 2 பக்கத்திலும் 2 ஒலிவ மரங்கள், சரிங்களா? அதிலிருந்து 2 கிளைகள் அப்படின்னு படிக்கிறோம். அம்மரங்களில் இருந்த ஒலிவ காய்களிலிருந்து எண்ணெயானது 2 ஒலிவ கிளைகள் மூலமாக கிண்ணத்தில் வந்து பாய்ந்தது. எங்கேயா அப்படி பாயுமாங்க? மரத்திலேருந்து கிளையிலேருந்து எண்ணெய் அப்படியே டைரெக்டாக கிண்ணத்துக்கு வருமா? அப்படிலாம் வந்துச்சுன்னா இந்த செக்கு எண்ணெய் பிஸ்னஸ் ஒருத்தன் பண்ண மாட்டான். உண்மைதானே? இது ஒரு தரிசனம். அங்கிருந்து அந்த கிண்ணத்துக்கு வந்த எண்ணெய் அங்கிருந்து 7 குழாய்கள் மூலமாக 7 அகல்களுக்கும் எண்ணெயானது பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இதாங்க சகரியா கண்ட தரிசனம். எத்தனை தரிசனம்? சகரியா மாதிரி நித்திரையா இருக்கிறீங்களா? இல்லை. சரி, 5வது தரிசனம் சகரியா 4வது அதிகாரம். இதான் அவர் கண்ட தரிசனம். இதனுடைய பொருள் என்ன? தரிசனத்தின் பொருள் என்ன? என்ன அர்த்தம்? இந்த தரிசனத்தின் உள்ளடக்கம் என்ன? இதில் என்னென்ன இருக்கு பாருங்க. பொன் குத்து விளக்கு இருக்கு, சரிதானே? பொன் குத்து விளக்கு, அப்புறம் எண்ணெய் இருக்கு, அப்புறம் 2 ஒலிவ மரங்கள், அப்புறம் கிண்ணம், சரிதானே? இதான் நம்ம இதில் பார்க்குறோம். இவற்றின் பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனோட அர்த்தம் என்ன? இதாங்க நம்ம இன்னைக்கு படிக்க போகிற சத்தியம். இந்த தரிசனத்தை பார்த்தாரு, இதில் இருந்து நமக்கு என்ன பாடம்? அது அவருக்கு மட்டும்தானா? சகரியாவுக்கு மட்டும்தானா? அந்த காலத்துக்கு மட்டும்தானா? நமக்கு என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொன் குத்து விளக்கு, மெனோரா, ஆங்கிலத்தில் மெனோரான்னு சொல்லுவாங்க. மெனோரா இஸ் த அஃபிஷியல் சிம்பிள் ஆஃப் த மாடர்ன் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசுன்னு ஒரு எம்பளம் இருக்குல்ல, அதில் என்ன இருக்கும்? ஒரு கோயில் கோபுரம் இருக்கும், அப்படி தானே? அது எந்த கோயில் கோபுரம் தெரியுமா உங்களுக்கு? சிறுவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் அதில் இருக்கும், சரிங்களா? சரி, அதே மாதிரி இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்? இதாங்க இந்த குத்து விளக்கு. 7 கிளைகளை கொண்ட குத்து விளக்கு, மெனோரா. குத்து விளக்கு எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது, அப்படித்தானே? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். வெளிப்படுத்தல் 1:20. என்ன அர்த்தம்னா, இந்த குத்து விளக்கு தேவ ஜனத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஜனத்தை திருச்சபை குறிக்கிறது. அந்த காலத்துக்கு இஸ்ரவேலர் போல இந்த காலத்துக்கு கிறிஸ்தவ திருச்சபை உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. அந்த காலத்தில் ஆண்டவர் யார் வெளிச்சமாக வச்சிருந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வச்சிருந்தார். இன்னைக்கு யாருங்க வெளிச்சம்? இன்னைக்கு குத்து விளக்கு யாரு? நம்ம தான் குத்து விளக்கு. நம்ம தாங்க சத்தியத்திற்கு விளக்காக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால பைபிளை படிக்கணும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14-16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது அப்படின்னு தேவன் நம்மை வெளிச்சமாய் வைத்திருப்பதை இங்கே தெரியப்படுத்துகிறார். சரி, அப்போ குத்து விளக்குன்னா சபை. இந்த குத்து விளக்கு முழுவதும் எப்படி இருந்துச்சான்? தங்கமாக இருந்துச்சு. என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் மெய்யான சபை என்பது திவ்ய சுபாவத்தை உடையவர்களால் ஆனது. நல்ல விளங்க. கோல்ட் இன் த பைபிள் ரெப்ரசன்ட்ஸ் டிவினிட்டி. பைபிளில் தங்கம் அப்படின்னா தெய்வீகங்க. அந்த விளக்கெல்லாம் தங்கமாக இருந்துச்சு. என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு திருச்சபை தேவ குணத்தை திவ்ய சுபாவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் 2 பேதுரு 1:4. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு உலகத்தில் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ஆண்டவர் நமக்கு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பேதுரு எழுதுறார். ஆகவே குத்துவிளக்கு சபை. அந்த சபையில் தங்கத்தினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கு. என்ன அர்த்தம்? சபையார் இடத்துல என்ன இருக்கணும் சொல்லுவாங்கள்ல, தங்கமான குணங்க அப்படின்வாங்கல்ல. என்ன தெரியுமா தங்கம்னா? தங்கமான குணம்னா ஆண்டோடைய குணம், கிறிஸ்துவின் குணம், தெய்வீக குணம் இருக்கக்கூடிய திருச்சபை. அதான் பொன் குத்து விளக்கு.
தேவ சாயலுக்கு மீண்டும் நாம் கொண்டு வரப்பட்டு அவரது ஒளி மற்றும் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டால் மட்டுமே உலகத்தில் ஒளி வீசுகிறவர்களாக நாம் விளங்க முடியும். விளங்குதுங்களா? இதான் அர்த்தம். பொன் குத்தவளுக்கான அர்த்தம் அதுதான். நாம் தேவ சாயலில் வளரணும், அவருடைய ஒளியும் பிரசன்னமும் நம்மை நிரப்பணும். அப்போ தான் நாம் இந்த உலகத்தில் ஒளி வீச முடியும். பாருங்களேன், ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை குத்து விளக்கு இருந்துச்சு? ஒரே ஒரு குத்து விளக்கு தான், அப்படி தானே? ஒரே ஒரு குத்து விளக்கு தான். ஜன்னல்கள்லாம் கிடையாது, அப்படி தானே? ஆசரிப்பு கூடத்தில் ஜன்னல்லாம் கிடையாது. என்ன அர்த்தம்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளுக்குள்ள பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், வெளிச்சத்துக்கு வேறு வழியே கிடையாது. இந்த உலகத்திற்கு ஒளி எதுங்க? திருச்சபை மட்டுமே. ஆண்டவர் நம்மைத்தான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த விளக்குக்கு கிளைகள் உண்டு, அப்படித்தானே? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒளியாக உலகமெல்லாம் வச்சிருக்கிறார். ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சரிதானே? மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷ ஊழியர்கள், இப்படி ஆண்டவர் கிளைகளாக நிறைய பேரை வச்சிருக்கிறாரு என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. குத்துவிளக்கு பொன்னால் செய்யப்பட்டதாக இருந்தாலும், தங்கமான தங்கத்தில் செய்யப்பட்ட குத்துவிளக்கு, ஆனாலும் அது தங்கத்தில் செய்யப்பட்டதுனால தானாக எரிஞ்சிருமா? தானாக எரிஞ்சிருமா? எரியாது. அதன் வெளிச்சத்துக்கான ஆதாரம் வேறு இடத்துலேருந்து தான் வரணும். சரிங்களா? பார்த்தீங்களா? அதனால தான் 2 ஒலிவ மரம் அங்கேருந்து எண்ணெய் வருது. என்ன அர்த்தம்? The light itself, lamp itself doesn't have any power. அது தங்கத்தில் இருக்கனால தானாக எரிஞ்சிருமெல்லாம் கிடையாது. சரிங்களா? செவன்த் டே சபையில் நம்ம இருக்கிறோம், காலகாலமாக இருக்கிறோன்றதுக்குனால எல்லாரும் ரொம்ப பிரகாசிச்சிடலாம் முடியாது. இந்த பவர் has to come from somewhere else. இந்த வல்லமை வேற இடத்துலேருந்து வரணும். சரிங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் இந்த 2 மரத்தை காட்டுறாரு. சரிங்களா? பிரியமானவர்களே, அப்போ இங்கே தான் இந்த விளக்கு எரியணும்னா அதுக்கு ஒரு பவர் தேவைங்க. அங்கே தான் எண்ணெய் வருது, எண்ணெய். அங்கே தான் ஒளிவ எண்ணெய் அடுத்து முக்கியத்துவம் பெறுகிறது. வேதாமத்தில் மிகவும் தெளிவாக வர்ணிக்கப்பட்டுள்ள அடையாளங்களில் ஒன்று எண்ணெய். அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அதான் சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு படிக்கிறோம். அவரிடமிருந்தே, தேவனிடமிருந்தே ஒளியையும் வாழ்வையும் நாம் பெறுகிறோம். என்னென்னா, என்ன என்றால் ஒளி கொடுக்கும், அப்படித்தானே? இட் கிவ்ஸ் லைஃப். ஒளி கொடுக்கும், வாழ்வை கொடுக்கும். நம்மில் அனைத்து நற்பண்புகளையும் உற்பத்தி செய்கிறவர் ஆவியானவரே. எவ்ரி குட் குவாலிட்டி கம்ஸ் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். சரிங்களா? ஒவ்வொரு நல்ல குணத்தையும் ஆவியானவர் தான் தர முடியும். பாருங்களேன், அந்த விளக்கை எரிய வைக்கணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணுங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும். தேவனுக்கும் மனிதருக்கும் நாம் சேவை செய்ய நம்மில் கிரியை செய்பவரும் அவரே, ஆவியானவர் தான். நம்மை உலகத்திற்கு பிரயோஜனமாக தேவனுக்கு மகிமையாக மாற்றுகிறவர் ஆவியானவர் தான். பாருங்களேன், அதான் சகரியா 4:6 படிக்கிறோம். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, செருபாபேலுக்கு மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். இந்த 10 கன்னிகைகள் கதையில் புத்தி உள்ள புத்தியற்ற கன்னிகைகள் என்ற வித்தியாசம் விளங்குவதற்கு காரணம் என்ன? என்னதாங்க? ஆயில் மேட் த டிஃபரன்ஸ். ஆயில் தான் வித்தியாசமே. 5 பேர் மணவாளனுடன் மகிழ்ச்சியாக மணவிருந்தில் நுழையும்படி செய்தது என்னதான்? கூடுதலாக இருந்த எண்ணெய் தான், எக்ஸ்ட்ரா ஆயில். அந்த கூடுதல் எண்ணெய் தாங்க இவங்க உள்ள போக வச்சிச்சு. குறைவான எண்ணெய் தாங்க 5 பேரை வெளியில் விட்டுருச்சு. சரிங்களா? பாத்திரத்தில் எண்ணெய் கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கா? எண்ணெய் கூட இருக்கா குறைய இருக்கா? எண்ணெய் இருக்கோ, எண்ணெய் இருக்கா? எண்ணெய் தான் இருக்கு.
யோசித்து பார்ப்போம், என்னதான் இருக்கு நம்மக்கிட்ட? ஒன்றும் இல்லை என்பதை நாம் தாழ்மையோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். 5 பேரை அகமகிழ்ச்சிக்குள் வழிநடத்தினதும் என்னை தான். 5 பேரை அவமானத்திற்குள் வழிநடத்தினதும் என்னை இல்லாமை தான். என்ன பிரச்சனை தான்? எங்கே போனாலும் என்ன பிரச்சனை தாங்க. உக்ரைன் போனாலும் என்ன பிரச்சனை தான், சபைக்குள்ளே வந்தாலும் என்ன பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன இல்லைங்க, என்ன இல்லை. அதனால தான் விளக்கு கப்பு கப்புன்னு அணியிற மாதிரி இருக்குது. நம்ம விளக்கெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம் ரொம்ப பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்கோம், நினச்சிட்டு இருக்கிறோம். என்ன இல்லை என்றால் சீக்கிரம் அணைஞ்சு போயிடுவோம். புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்ற வித்தியாசமே எதனால தான் தெரிஞ்சிச்சு? எண்ணெயினால தாங்க. பிரியமான தேவப்பிள்ளைகளே, நம்மில் ஆவியானவர் வாசம் பண்ணுகிற நிச்சயம் நமக்கு உண்டா? எண்ணெய் நம்மில் நிரம்பி வழிந்தால் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நாம் விளங்கலாம். உங்களுக்கு விளங்கிச்சிங்களா? எண்ணெய் ரெண்டு விளக்கம் பார்த்துட்டோம். ஒன்று பொன் குத்து விளக்கு பார்த்துட்டோம்ல, ரெண்டாவது எண்ணெய் பார்த்துட்டோம். மூணாவது ஒளிவ மரங்கள். 2 ஒளிவு மரங்கள் இருக்குது. இந்த குத்து விளக்கு, அதுக்கு மேலே ஒரு பெரிய கிண்ணம், அப்புறம் இந்த விளக்குக்கு பக்கத்தில் 2 ஒளிவு மரங்கள், அதிலிருந்து வரக்கூடிய 2 கிளைகள், அதிலிருந்து எண்ணெய் வந்து இந்த பெரிய பாத்திரத்தில் நிரம்புது. அந்த பாத்திரத்திலிருந்து எண்ணெய் எங்கே போகுது? இந்த 7 குத்து விளக்குகளுக்கும் அகல்களுக்கும் எண்ணெய் போகிறது. அப்போ சகரியா கேட்குறாரு, என் ஆண்டவனே, இந்த 2 ஒளிவு மரங்கள் என்ன? அப்போது அந்த தேவதூதன் சொல்கிறாரு, இந்த 2 ஒளிவு மரங்களும் யார் பாருங்கள். சகரியா 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 14. அப்பொழுது அவர், இவைகள் 2ம், எது 2ம்? இந்த 2 ஒளிவு மரங்கள், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். யார் இவங்க 2 பேரும்? சங்கீதம் 23:5 படிக்கிறோம், என் பாத்திரம் வழியுதா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற மாதிரி அந்த எண்ணெய் பாத்திரம், அந்த கிண்ணம் இருக்கேன், அந்த பாத்திரம் அப்படி நிரம்பி எண்ணெயால் நிரம்பி இருந்தது. அதில் குறை இருக்குமா? ஏன்னா 2 மரத்துலேருந்து எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கு, குறையவே குறைய. எண்ணெய் எப்போதும் இறங்கி கொண்டே இருந்தது. இந்த 7 அகல்களுக்கும் 7 அகல்களும் எரிந்து கொண்டே இருந்தது. இதற்கு ஆதாரம், இதற்கு காரணம் இதுதான், இந்த 2 ஒளிவு மரங்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்போது சகரியா காலத்தில் சகரியாவுக்கு ஆண்டவர் 2 ஒளிவு மரங்களை காட்டினார். என்ன அர்த்தம்? அந்த 2 ஒளிவு மரங்கள் 2 ஒளிவு மரங்களாக இறை ஜனத்துக்கு துணையாக நின்றவர்கள். வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனம் எருசலேமுக்கு திரும்பி போய் அந்த ஆலயத்தை திரும்ப கட்டணுமே. நேபுகாத்நேச்சர் எல்லாம் 70 இயர்ஸுக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கி தர்மட்டமாக்கிட்டு போயிட்டான், அப்படிதானே? ஆகவே மீண்டும் ஆலயத்தை கட்டி எழுப்பணும். தேவன் 2 ஒளிவு மரங்களை பயன்படுத்தினார். ஒருத்தர் செருபாபேல், இன்னொருத்தர் பிரதான ஆசாரியனான யோசுவா. செருபாபேல் யார் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தின் அரசியல் தலைவர், சிவில் ஹெட் ஆஃப் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல், அரசு தலைவன், அரசாங்க தலைவர். யோசுவா, அந்த மோசே யோசுவா, அந்த யோசுவா கிடையாது, இவர் வேற. சரிங்களா? பிரதான ஆசாரியன் யோசுவா, இவர் வேற. அந்த சகரியா மாதிரி விளங்குதா உங்களுக்கு? அந்த யோவான் ஸ்நானன் சகரியா வேற அப்படின்னு பார்த்தோம்ல, இங்கே நம்ம படிச்சுட்டு இருக்க சகரியா வேற. இங்கே பார்க்குற யோசுவா வேற. அந்த யோர்தானை பிளந்து ஜனங்களை கூட்டி போனார் அந்த யோசுவா வேற. எல்லாத்தையும் போட்டு ஒன்னடி மண்ணடியா நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது, சரிங்களா? பிரித்து புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் தேசத்தின் ஆவிக்குரிய தலைவர் யார் அப்படின்னா யோசுவா, பிரதான ஆசாரியன் அப்படின்னு படிக்கிறோம்.
அந்த பிரதான ஆசாரியனை பற்றியே ஒரு தரிசனம் இருக்குது. நீங்கள் சகரியா 3ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான் பிரதான ஆசாரியன் யோசுவா. அது ஒரு தனி சப்ஜெக்ட், கர்த்தருக்கு சித்தமானால் படிக்கலாம். ஆகவே இந்த யோசுவா யாருன்னா ரிலிஜியஸ் ஹெட் ஆஃப் தி நேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஆகவே இந்த 2 பேரை, ஒரு ஆவிக்குரிய தலைவன் யோசுவா, ஒரு அரசாங்க தலைவன் செருபாபேல், இந்த 2 பேரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு 2 ஒலிவ மரங்களாக தேவன் வைத்து அவர்களை பயன்படுத்தினார். இவங்க காலத்தில் தாங்க அந்த 70 வருஷம் கழித்து எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லை? தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் சகரியா ஆகாயை பயன்படுத்தினார். இங்கே தலைவர்களாக இந்த 2 பேர் ஆண்டவர் பயன்படுத்துகிறார், செருபாபேல் அண்ட் ஜாஷுவா. அப்போ சகரியா காலத்தில் 2 ஒலிவ மரங்கள். சகரியா பார்த்த மாதிரியே பாருங்களேன், அப்போஸ்தலன் யோவான் இவர் 2 ஒலிவ மரங்களை பார்த்தார். வெளிப்படுத்தல் 11:4 பாருங்களேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே அப்படின்னு படிக்கிறோம். யோவான் அவர் 2 ஒலிவ மரங்கள் பார்த்தாராம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில். இது எதை குறிக்கிறதுன்னா, இருண்ட காலத்தில் 2 ஒலிவ மரங்கள், 2 olive trees in the dark ages. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 2 சாட்சிகள் படிக்கலாம். இன்றைக்கி மற்ற சபையில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோசே எலியா அப்படின்வாங்க, ஏனோக்கு எலியான்றாங்க. ஏனோக்கு எலியா எப்படி 2 பேரும் உயிரோடு போனாங்களோ அதுமாரி 2 பேரும் கீழே வருவாங்க, 2 பேரும் சாவாங்க. அவங்க சொல்கிற விளக்கம் மற்ற சபைகள். இந்த 2 பேரும் சாவாங்க, ஏனோக்கு எலியாவும் 3 நாள் தெருவில் கிடப்பாங்க. இவங்க கொடுக்குற விளக்கம் சரிங்களா? அப்படி அல்ல, அது கிடையாது. இந்த 2 சாட்சிகள் இருண்ட காலகட்டத்தில் 1260 ஆண்டுகள், அந்த தீர்க்க தரிசன காலகட்டத்தில் இருண்ட காலம், கத்தோலிக்க சபை சத்தியத்தை ஒடுக்கின உண்மை விசுவாசிகளை கொன்றளித்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் 2 சாட்சிகளை பயன்படுத்தினார். யார் அந்த 2 சாட்சிகள் அப்படின்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சரிங்களா? 2 ஒலிவ மரங்களாக 2 ஒலிவ மரங்களாக இறை ஜனத்துக்கு துணையாக நின்றவர்கள் 2 சாட்சிகளான பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஆகும். ஆண்டு சொல்லியிருக்காருல்ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பைபிளை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆக பைபிள் தான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். ஆண்டோடைய வேதம் இருண்ட காலத்தில் 2 ஒலிவ மரங்களாக சாட்சிகளாக பிரகாசித்தது. ஆகவே சகரியா பார்த்தது மாதிரி யோவானும் 2 ஒலிவ மரங்களை பார்த்தார். சரி, அப்போ நம் காலத்தில் 2 ஒலிவ மரங்கள். ஏன் ஒலிவ மரம்னு ஆண்டு சொல்றாரு? ஒலிவ மரம் என்றுமே பசுமையானது. 2000-3000 வருஷம் இருக்கும் ஒரு மரம். அதனுடைய ஆயுள் காலம் 2000-3000 வருஷத்துக்கு மேலே. அதனால தான் ஆண்டவர் பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் நித்தியமாக பிள்ளைகள் இருக்கணும் ராஜ்யத்தில், தேவனோட ராஜ்யத்தில். அதனால தான் அது அங்கே போட்டிருக்கார். அதனால தான் இங்கேயும் ஒலிவ மரம்னு ஆண்டு சொல்கிறார். ஒலிவ மரம் என்றுமே பசுமையானது. அதே போல் தேவ ஜனத்துக்கு என்றும் தெய்வீக ஆதாரமாக 2 பரிந்து பேசுகிறவர்கள் இருக்கின்றனர். 2 பரிந்துரையாளர்கள், ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க. யாரு? ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொருவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, பைபிளில் யோவான் 14ஆம் அதிகாரம் படித்தால், ஜான் சாப்டர் 14 படிச்சிங்கன்னா அந்த 14ஆம் அதிகாரத்தில் தேற்றரவாளன் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14 மன்னிக்கவும், யோவான் 14, யோவான் 16 இந்த அதிகாரங்கள் படிங்க. நான் போய் உங்களுக்கு ஒருத்தர் அனுப்புவேன். அவர் பேர் என்ன? தேற்றரவாளன். இருக்கல தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் என்பதற்கு ஆங்கிலத்தில் மூல பாஷையில் என்னென்னா பாரக்ளிட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரக்ளிட்டோஸ் கிரேக்க பாஷையில். இங்கிலீஷில் பாரக்ளிட், கம்ஃபர்டர், தேற்றரவாளன் என்று இருக்கிறது. அதாவது பரிந்து பேசுகிறவர். ஆவியானவர்
பரிந்து பேசுகிறவர் அப்படின்னு பாரக்லீட் என்ற அர்த்தத்தில் இருக்கிறது. இந்த பாரக்லீட் என்ற வார்த்தை யோவான் 14-16 போன்ற அதிகாரங்கள் இருக்கிற மாதிரி மூல பாஷையில் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்க தெரியுமா? 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிற அந்த பரிந்து பேசுகிறவன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மூல பாஷையில் கிரேக்க பாஷையில் படிக்கிறோம் பாரக்லிட்டோஸ், பாரக்லிட். அப்போ பைபிளில் பாருங்க, பரிந்து பேசுகிறவர் 2 பேர். ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொருத்தர் ஆவியானவர் என்பதை நமக்கு வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பரலோகத்தின் பக்கம் பிதாவுடன் நமக்காக இருக்கிற பரிந்துரையாளர், அவர் அட்வொகேட் யாண்டர் அங்கே, ஆர் பாரக்லீட் வித் தி ஃபாதர் ஆர் ஆர் ஹெவன்லி இன்டர்செசர், பிதாவோடு இருக்கிற பரிந்து பேசுகிறவர் நமது பரலோக பரிந்துரையாளர். பரிசுத்த ஆவியானவர் பூலோகத்தின் பக்கம் நமக்குள் நமக்காக இருக்கிற பரிந்துரையாளர். பரலோகத்தில் நமக்கு 2 பேருங்க. பரலோகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, பூலோகத்தில் ஒருத்தர், 2 பேர் நமக்கு இருக்கிறாங்க. அவர் அட்வொகேட் விதின், நமக்குள் இருக்கிற பரிந்துரையாளர். பாரக்லீட் ஃப்ரம் த ஃபாதர், பிதாவிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை. ஆர் அவர் earthly intercessor, பூலோக பரிந்துரையாளர். பிரியமானவர்களே, பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேச ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? இயேசு கிறிஸ்து. பூலோகத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் யார்? ஆவியானவர். எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். சரிங்களா? அப்போ பரலோகத்தில் ஒரு பரிந்து பேசுகிறவர், பூலோகத்தில் ஒரு பரிந்து பேசுகிறவர். 2 ஒளிவு மரங்கள் நம் காலத்தில் நம்ம பக்கம் இருந்து நம்மை பலப்படுத்துவதற்காக 2 ஒளிவு மரங்கள். இவ்விருவருமே பாரக்லீட் என்று யோவான் தான் சொல்றார். யோவான் 14-16, யோவான் 14-16 அதிகாரங்கள்லையும் 1 யோவான் 2 யோவான் தான் அதெல்லாம் சொல்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை அருமையான ஒரு பாடம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்போ கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு, ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைக்கிற அருமையான சத்தியம். தேவத்துவத்தின் இந்த 2 நபருமே, கிறிஸ்துவும் ஆவியானவர், நமது ஆவிக்குரிய வாழ்வின் ஆதாரமாய் திகழ்கின்றனர். பரிந்து பேசுவோர் இந்த 2 பேர் நமக்காக இருக்க தேவ பிள்ளை ஒருவர் தொலைந்து போவது சாத்தியமோ? முடியுமா? தொலைஞ்சு போயிடுமா? இல்லை, ஏன்னா 2 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. சரிதானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஊழியத்தை முடிக்க உன்னத அபிஷேகம். சபை இருக்குங்க, குத்து விளக்கு இருக்கு, அதை எரிஞ்சு பிரகாசிக்கணும். ஊழியத்தை முடிக்கணும். என்ன தேவை? என்ன தேவை? எண்ணெய் தேவை. செருபாபேலின் மாபெரும் பணி என்னவென்றால் எருசலேம் ஆலயத்தை கட்டி முடிக்கணும். எருசலேம் ஆலயத்தை கட்டி முடிக்கணும். ஆனால் உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் தடைகள் இருந்தன. டேஞ்சர் ஃப்ரம் தி அவுட் சைட், டிஸ்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் விதின். வெளியிலிருந்து அபாயம், உள்ள இருந்து மனச்சோர்வு உண்டாக்குதல். அம்மையார் எழுதுறாங்க ஒரு இடத்துல, எலன் ஜி ஒயிட் அம்மையார், we have far more to fear from within than from without அப்படின்னு எழுதுறாங்க. நம்ம வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளுக்கு பயப்படுறதை விட எங்க இருந்தா பயப்பட வேண்டியது இருக்கான்? உள்ள இருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளுக்கு தான் பயப்பட வேண்டியது இருக்கான். we have far more to fear from within than from without. அதே போலதான் இந்த செருபாபேல் காலத்தில் எதிரிகள் உள்ளே இருந்தாங்க. செருபாபேலின் விசுவாசத்தை பலப்படுத்தவே தேவன் இந்த தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம்? குத்துவிளக்கு, 2 ஒளிவு மரங்கள், 2 கிளைகள், பெரிய கிண்ணம், அங்கிருந்து என்ன பிரகாசித்தது. இதன் மூலமாக தேவன் நம்மையும் ஊக்கப்படுத்துகிறார். இந்த தரிசனத்தின் 5ஆம் தரிசனத்தின் மூலமாக தேவன் நம்மையும் ஊக்கப்படுத்துகிறார். என்ன சொன்னார் ஆண்டவர்? பலத்தினாலும் அல்ல, நாட் பை மைட். மைட் அப்படின்னா இராணுவ வல்லமை, கூட்டு வல்லமை, கூட்டு வல்லமை, கார்ப்பரேட் பவர், ஒட்டுமொத்தமாக கிடைக்கிற வல்லமை.
பராக்கிரமத்தினாலும் அல்ல. பவர், நாட் பை பவர். பவர் அப்படின்னா தனிநபருடைய பலன். மிலிட்ரி பவரும் கிடையாது, மசில் பவரும் கிடையாது. சரிங்களா? நாட் பை பிரெயின் பவர், நாட் பை பிரான் பவர். நமக்கு இருக்கக்கூடிய மூல அறிவோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய கூட்டு வல்லமையோ இதெல்லாம் வச்சு ஊழியத்தை செஞ்சு முடிக்க முடியாது. என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆண்டவருடைய பணியை 3 வழிகளில் செய்யலாம். ஒன்று, எப்படி செய்யலாம்னா, நமது சொந்த பலன், சொந்த ஞானத்தை சார்ந்தும் ஊழியம் செய்யலாம். நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிக்கிறவங்களாம் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல எனக்கு. நமது சொந்த பலன், சொந்த ஞானத்தை சார்ந்து ஊழியம் செய்யலாம். 2வது, உலகத்தின் வளங்களை கடன் வாங்கியும் ஊழியம் செய்யலாம். காசு வேணும், காசு வேணும், காசு வேணும் அப்படி கூட வாங்கி வாங்கி ஊழியம் செய்யலாம், ஆண்டவரை சாராமல். 3வது, தேவனின் வல்லமையை சார்ந்து ஊழியம் செய்யலாம். இந்த 3 எது கரெக்டு? எது சரி? 3வது வழிதான் உகந்தது, சிறந்தது. ஆதி சபையார் அப்படித்தான் ஊழியம் செஞ்சாங்க. ஆதி சபையார் பரிசுத்தாங்குளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் ஆண்டு சொன்னார்ல, அப்போஸ்தலர் 1:8. அதே தான் இந்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை தான் பாருங்களேன். ஆகாய் சொல்றார், ஆகாய் 2:5, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். அப்போ ஆகாய் சொன்ன செய்தி அதுதான், ஆவியானவர் கூட இருப்பார். சகரியா சொன்ன செய்தி அதுதான். என்ன செய்தி? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவர் தாங்க. இந்த செய்தியை தான் ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலமா சொல்லி சபையை ஊக்கப்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ என்ன பாடம் படிச்சுக்கிறோன்னா, மேலேருந்து என்ன வருது? அந்த தரிசனத்தில் என்ன எங்கேருந்து வருது? மேலேருந்து வருது. மேலே இருந்து வரும் எண்ணெயால் மட்டுமே மேன்மையான காரியங்களை சபை நாம் செய்ய முடியும். எதிரிகளால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஆலய கட்டுமானம் படித்து பாருங்கள். எஸ்ரா, நெகமியாலாம் படித்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நரி ஏறி போனால் கூட என்ன செஞ்சிடும்? இந்த சுவரு இடிஞ்சு விழுந்துடும். இந்த யூதர்கள் என்ன தவிர கட்டுறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. சன்பல்லாத்து, தொபியா, கெஷ்யம், எவ்வளோ பேர். எதிரிகளால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஆலய கட்டுமானம் ஆவியானவரின் வல்லமையால் அற்புதமாய் கட்டி முடிக்கப்பட்டது. சகரியா 4 படிக்கிறோம். 4:10 அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அந்த வேலையை, கட்டுமான வேலையை எருசலேமில் தொடங்கினப்போ எல்லாம் கேவலமாக நினைச்சாங்க. இஸ்ரவேலரை அசட்டை பண்ணாங்க. ஆனால் தேவன் வேலையை முடித்தாரா? முடிச்சார். ஆண்டு சொன்னார் பாருங்க 9ஆம் வசனத்தில், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அவன் தொடங்கினான் செருபாபேல், அவன் தான் முடிப்பான் சொன்னார்ல ஆண்டவன். முடிஞ்சிச்சா? நடந்துச்சு. அப்படியே நடந்தது. பெரியமான பிள்ளைகளை, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கோல்டன் லாபானி ஊக்கமாய் ஊழியம் செய்த மனம் மாறிய முஸ்லிம். ஆப்பிரிக்காவில் மலாவி என்ற முஸ்லிம் நாட்டில் முஸ்லீமாக வளர்ந்தவர் லபானி. இவர் தாங்க கோல்டன் லபானி, இவர் பேர். இவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மரிக்கிற சமயம் வந்துருச்சு. அந்த சமயத்தில் இவருக்கு 3 கனவுகள். சகரியாவுக்கு 8 தரிசனங்கள், அப்படி தானே? இவர் கோல்டன் லபானிக்கு 3 கனவுகள். அதில் இயேசு அவருக்கு தோன்றி சொன்னாராம், நீ கிறிஸ்தவனாக மாறினால் சுகமாவாய் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இவர் என்ன பண்ணுறாரு? பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறார். பைபிளை படித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். முற்றிலும் சுகமாயிடுச்சு. இவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இது வரைக்கும் அப்படின்னா, பயாலஜி டீச்சர், உயிரியல் ஆசிரியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த வேலையை உடனே தூக்கி எறிஞ்சிட்டு
விவசாயத்துக்கு ஒரு நிலம் வாங்கினார். ஒரு நிலம் வாங்கிக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு முழு நேர ஊழியம் செய்யணும்னு தன்னை அர்ப்பணித்தார். அது நிமித்தம் முஸ்லீம் வந்து போயிட்டார்ல, இவரை கல்லறிந்தார்கள், தீயிலே போட்டார்கள், விஷம் வைத்தார்கள். கோல்டன் லபானி. எதிரிகளும் முன்னாள் நண்பர்களும் என்ன செஞ்சாங்களா, 1982 இதாங்க மலாவி, ஆப்பிரிக்காவில் இந்த மலாவி என்ற இடம். இவருடைய நண்பர்களும் எதிரிகளும் 1982 சுமார் 25 தடவை இவரை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஊழியம் முன்னேறியது. அவர் குடும்பத்தில் எல்லாரும் அட்வென்டிஸ்டுகளாக மாறிவிட்டனர் ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டு. அவரை கொல்ல முயற்சித்த ஒவ்வொரு ஊரிலும் ஒரு அட்வென்டிஸ்ட் சபை உருவாயிற்று. எங்கெல்லாம் அவர் கொல்ல நினைச்சாங்களோ அங்கெல்லாம் ஒரு செவன்டரி சர்ச் உருவாச்சு. இப்போ எல்லாம் ஜிசி போயிருக்காங்கல்ல, ஜெனரல் கான்ஃபரன்ஸ். 2005 ஜெனரல் கான்ஃபரன்ஸில் இந்த வருஷம் நடக்குது செயின்ட் லூயிஸ். அதே மாதிரி 2005லையும் செயின்ட் லூயிஸில் தான் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் இந்த கோல்டன் லபானியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம் நம்முடைய சபையின் தலைவர்கள். கோல்டன் லபானி. சரி, தொடர்ந்து படிப்போம். ஒரு சமயம் இந்த லபானி கூட்டம் நடத்த வேண்டும் என்று இருந்த ஒரு கிராமத்தில் அந்த கிராம தலைவரை யாரோ கொண்டு விட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவர் உடம்பை காணும், தலைவருடைய உடலை சடலத்தை காணும். அப்போ என்ன பண்ணாங்க, பழியை யார் மேலே போட்டாங்க, லபானி மேலே போட்டாங்க. இவர் தான் காரணம், இவர்னால தான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை குற்றம் சுமத்தினார்கள். என்ன பண்ணாராம், கோல்டன் லபானி உண்மை வெளிவரன்னு சொல்லிட்டு தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து 21 நாட்கள் உபவாசம் இருந்தாராம். 21வது நாளில் இந்த தலைவருடைய சடலம் ஆற்றுல மிதக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணியிருந்தாங்க, இவரை கொன்று இவர் உடம்ப அந்த ஆற்றுக்கு அடியில் போய் பெரிய பெரிய பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாறைகளோடு சேர்ந்து ஒரு உடம்பை நல்லா கட்டி வச்சுட்டாங்களாம். இவங்க நல்லா ஜெபம் பண்ணாங்க, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து கரெக்டாக 21வது நாளில் இவர் உடம்பு அப்படியே மேலே மிதந்துச்சான். அப்படி அவர் வெளியே வந்து விட்டபடியால் ஊரில் உள்ளவங்க சொன்னாங்க, ஒன்னால தான் அவர் செத்தார். இப்போ அதே ஊர் சொல்லிச்சான், இந்த ஊர் வாய் இருக்க இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அந்த ஊர் மக்கள் சொன்னாங்களாம், உங்கள் கடவுள் அற்புதமான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் 80 பேர் சத்தியத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி அவங்க சபை நடக்குது. லபானியை சொன்னேன்ல, 2005 செயின்ட் லூயிஸ் ஜெனரல் கான்ஃபரன்ஸில் அறிமுகம் செய்து வைத்தார்கள். நீங்கள் கூகுளில் போய் அல்லது யூடியூப்பில் போய் கோல்டன் லபானி அப்படின்னு அடித்து பாருங்களேன். அடித்து பார்த்தீங்கன்னா இவருடைய இன்டர்வியூ, இவர் பண்ண பிரசங்கங்கள் நிறைய வரும் வரிசையாக. 2015லையும் இவருடைய ஸ்டோரி வெளியே கொண்டு வந்தாங்க. இந்த பிரசங்கம் ரெடி பண்ணும் பொழுது யோசித்தேன், கோல்டன் லேம்ப் அண்ட் கோல்டன் லபானி அப்படின்னு பேர் வச்சிடலாமா அப்படின்னு. கோல்டன் லேம்ப் அண்ட் கோல்டன் லபானி. இவர் எப்படி ஊழியம் செய்வார்? இந்த அம்மா படம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அம்மா பேர் சார்லட் இஸ்கானியன். சார்லட் இஸ்கானியன் நம்ம அட்வென்டிஸ்ட் மிஷனில் இருக்கிற ஒரு நல்ல ஊழியக்கார பெண்மணி. அவங்க தான் இந்த கோல்டன் லபானியை பற்றி ஒரு சரித்திர புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. இவர் எப்படி ஊழியம் செய்வார்னா, இந்த லபானி போகிற இடமெல்லாம் பின்பற்றும் ஊழிய வழிமுறை. இந்த கிராமத்துக்கு போவார், கிராம தலைவர் அல்லது மூப்பர்கள்ட்ட ஊர் மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி வாங்குவார், பெர்மிஷன் வாங்குவார். அப்புறம் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பார், மருந்து கொடுப்பார், துணிமணிகள் எல்லாம் கொடுப்பார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபத்திற்கு அற்புதமான பதில்களையும் அவர் பெற்றிருக்கிறார். சரிங்களா? ஊர் ஊராக போய் இந்த மாதிரி ஊழியம் செய்வார். பின்னர் வேத பாடம் கொடுப்பார். யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வேத பாடம், பைபிள் ஸ்டடி கொடுப்பார். அப்புறம் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்குவார். அந்த ஊரில் எல்லாருடைய நல்நம்பிக்கையை பெற்ற பிற்பாடு கூட்டம் கூட்டமாக நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு அந்த ஊரில் ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணுவாராம். அங்கே அந்த ஞானஸ்நானம் எடுத்த மக்கள் மத்தியில் 5 பைபிள் ஒர்க்கர்ஸ், 5 வேதாகம ஊழியர்களை நியமிப்பார். 6 மாதம்
அவங்க அங்கே இருந்து ஞானஸ்நானம் பெற்றவர்களை ஸ்திரப்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. இப்படி 25 வருஷம் இந்த கோல்டன் லப்பானி ஊழியம் செஞ்சு 18,000 ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாராம். எத்தனாயிரம்? நம்ம எத்தனாயிரம்? 0 0 0 0 0 0 0 0 0 பூரா 0. ஆனால் ஹீரோ மாதிரி காமிச்சுக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. இந்த 18,000 பேரில் பாதி பேர் முஸ்லிம்கள், பாதிக்கு பாதி முஸ்லிம்கள் என்று அவரை குறித்து நம்ம படிக்கிறோம். கோல்டன் லப்பானி, பொன் குத்து விளக்கும், 2 ஒளிவு மரங்களும். பிரியமானவர்களே, சபை இப்படி ஒரு ஊழியத்தை செஞ்சு முடிக்கணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, போன வருஷம் ஜெனரல் கான்ஃபரன்ஸில் சொன்னாங்க, இதான் கடைசி ஜிசியாக இருக்கும், இதான் கடைசி ஜிசி, அரைஸ் அண்ட் ஷைன், ஜீசஸ் இஸ் கமிங் அப்படின்னு போன ஜிசியில் தீம் வச்சுருந்தாங்க. எழும்பி பிரகாசி, ஏசு சீக்கிரம் வருகிறாருன்னு. அடுத்த ஜிசிலாம் இருக்குமா தெரியாதுன்னு சொன்னாங்க. அடுத்த ஜிசி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு ஜிசி வருமா நமக்கு தெரியாது. ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கோல்டன் லாப்பானி மாதிரி ஆண்டவர் இன்னும் ஒரு 10 பேர் 20 பேர் எழுப்பினார்னா ஊழியம் எப்படி முடியும்? நம்ம இந்த ஊழியத்தில் கவனம் செலுத்தணுங்க. மற்றதெல்லாம் இந்த சில்லறையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 2 நாளாகும் 16:9 படிக்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குது. ஆண்டுடைய கண்கள் பார்த்துட்டு இருக்கான். பைபிளில் கண்கள் அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் அப்படின்னா எதை குறிக்குது? காட்ஸ் இன்டெலிஜென்ஸ். அவருடைய கூர் அறிவு. ஆண்டுடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னுடைய வல்லமையை, என்னுடைய பவரை வெளியில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யாராவது உத்தமமான இருதயம் உள்ளவங்க யாராவது இருக்க மாட்டாங்களா? உண்மையுள்ளவர்கள் இந்த கோல்டன் லப்பானி மாதிரி யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆண்டு என்ன செய்கிறாராம்? எதிர்பார்க்கிறாராம். தேவ வல்லமையை விளங்க செய்ய வகை தேடும் ஒரு நபரை கர்த்தர் தேடுகிறார். தேசம் அழிக்கப்படாதபடி திறப்பிலே நிற்பதற்காக ஒரு மனிதனை தேடினேன். ஆண்டு என்ன சொன்னாரு? ஒருத்தனையும் காணோம். எசேக்கியேல் 22:30 படிக்கிறோம்ல, ஒருத்தனையும் காணோம் ஆண்டு சொல்றார். ஆண்டவர் சகரியா காலத்தில் ஒரு செருபாபேலை வச்சிருந்தார். இருண்ட காலத்தில் ஒரு மார்ட்டின் லூத்தரை வச்சிருந்தார். இன்னைக்கு இந்த காலத்தில் யாரை வச்சிருக்கிறாரு? நம்மை வைத்திருக்கிறார். மீதமான திருச்சபையை வைத்திருக்கிறார். இந்த சபையின் மூலமாக, நம் மூலமாக தேவ வல்லமை விளங்க வேண்டும் என்று அவர் நபர்களை, பிள்ளைகளை தேடுகிறார். ஆண்டு சொன்னாரு சகரியா 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் ஆலயத்தை கட்டவிடாமல் தடுப்பதற்கு எதிரிகள் இருந்தார்கள். ஆண்டு சொன்னாரு, பெரிய பர்வதமே, பெரிய தடையே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். செருபாபேல் will bring the headstone. தலைக்கல். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். தலைக்கல் என்ன? தலைக்கல், தலைக்கல் என்றால் ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டிட பணியை நிறைவு செய்யும் பொழுது கடைசியாக ஒரு கல் வைப்பாங்க. கடைசியாக ஒரு கல் வைப்பாங்க. அதுக்கு தான் பேர் என்ன? தலைக்கல், ஹெட்ஸ்டோன். அன்பான தேவ பிள்ளைகளே, தலைக்கல் வச்சா கட்டட வேலை முடிஞ்சு. ஆண்டுடைய சபை இந்த உலகத்தில் 177 ஆண்டுகளுக்கு மேலாக மீதமான திருச்சபை ஊழியத்தை 1844 ஆரம்பித்த இந்த சபை ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் கடைசி ஒரு தருணம் வருகிறது, தலைக்கல்லை தூக்கி வைக்கணும், ஊழியத்தை முடிக்கணும். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எண்ணெய் இல்லாத மண் குத்து விளக்குகளா, அல்லது எண்ணெயால் நிரம்பின
பொன் குத்து விளக்குகளா? பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்களா? அல்லது இந்த அபிஷேகம் என்றால் என்ன, இதை பற்றி அக்கறையே இல்லாமல் ஆவி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநாதை கிறிஸ்தவர்களா? இந்த கேள்விகளை மனதிலே சுமந்து நாம் செல்ல வேண்டும். கடைசி பணியை நாம் தான் முடிக்க வேண்டும். செருபாபேல் கடைசி அந்த கல்லை கொண்டு வர மாதிரி நாம் தான் இந்த கடைசி ஊழியத்தை முடிக்க வேண்டும். திருச்சபையாகிய குத்துவிளக்கு கிறிஸ்துவிடமிருந்தும் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்தும் வல்லமையை பெற்றால்தான் ஊழியத்தை பிரகாசமாக செய்ய முடியும். பாருங்களேன், ஒரு வாசகம் அம்மையார் எழுதியிருக்கிறத வாசத்தை முடிக்கிறேன். The disciples did not ask for a blessing for themselves. They were weighted with the burden of souls. சீஷர்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு அவங்க கேட்கல. அவர்கள் ஆத்ம பாரத்தினால் நிரம்பி இருந்தார்கள். The gospel was to be carried to the ends of the earth, and they claimed the endowment of power that Christ had promised. Then it was that the Holy Spirit was poured out and thousands were converted in a day. சுவிசேஷம் பூமியின் கடைசி பரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆகவே தேவன் வாக்களித்த அந்த வல்லமையை அவர்கள் கேட்டார்கள், உரிமை கோரினார்கள். என்ன வல்லமை? பரிசுத்தாவின் வல்லமை. பின்னர் பரிசுத்தாவியினர் ஊற்றப்பட்டார். ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரே நாளிலே மனமாற்றம் அடைந்தார்கள். 3000, 5000 அப்படி. So it may be now. பாருங்களேன், அதே போல இப்பொழுதும் நடக்க முடியும். கோல்டன் லப்பானிக்கு மட்டும்தான் 18,000. அவர் லப்பானி, நம்மெல்லாம் ஜப்பானி, அப்படிதானே? அவர் லப்பானி, நம்மெல்லாம் சப்பானி. கேட்க வேண்டியதை கேட்டால் தானேங்க கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அவியனோட வல்லமை கேட்கணும் இல்லை? நம்ம கேட்கறதெல்லாம் வேற, நம்ம தேடுறதெல்லாம் வேற. So it may be now. Let Christians put away all dissension and give themselves to God for the saving of the lost. Let them ask in faith for the promised blessing, and it will come. என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சண்டை, டைசென்ஷன் சண்டை பூரா ஒதுக்கி வச்சுட்டு தொலைந்து போனவர்கள் ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். வாக்களிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அதான் பரிசுத்த ஆவியானவர் பெற வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது பின்மாறி வரும், பின்மாறி வரும். பிரியமான தேவ ஜனமே, திரும்ப சொல்கிறேன், கடைசி பணியை நாம் தான் முடிக்கணும். திருச்சபையாகிய குத்து விளக்கு, நம்ம தான் குத்து விளக்கு. கிறிஸ்துவனிடமிருந்தும் ஒரு ஒளிவு மரம், மேலே இருக்கிற ஒளிவு மரம், பரிசுத்த ஆவியானவரிடமிருந்தும் கீழே இருக்கிற ஒளிவு மரம். Olive tree in heaven is Jesus, and olive tree in our hearts is the Holy Spirit. பரலோகத்தில் இருக்கிற ஒளிவு மரம் இயேசு கிறிஸ்து, நம்முடைய இருதயங்களில் இருக்கிற ஒளிவு மரம் பரிசுத்த ஆவியானவர். இந்த 2 பேர்கிட்ட இருந்து வல்லமை பெற்றால்தான் ஊழியத்தை பிரகாசமாக செய்ய முடியும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆமென். நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்யும்படி